அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான குழந்தை உணவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஸ்நாக்ஸ் போல் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். அதோட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு முதல்ல இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 250 கிராம் வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எல்லா கடையிலுமே இந்த நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது. இது வந்து தினமும் ஒன்று சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகும், நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படியே கொடுத்தா குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். 1/4 கிலோ நெல்லிக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம காய் துருவுறதுல துருவி வச்சுருக்கலாம். கொட்டை எடுத்துட்டு நெல்லிக்காய் மேலே இருக்கிறது மட்டும் நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் வந்து நல்லா உருகிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அந்த துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோட இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காவை அப்படியே கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களே கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாகிருச்சு. இதில் ஒரு 1/2 கப் போல் நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் போல் வெல்லம் நல்லா தூள் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பனை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து இன்னமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நெல்லிக்காயோட அந்த சர்க்கரை நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சர்க்கரையோட நெல்லிக்காய் அப்புறம் அந்த நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமே போதுங்க. அவ்வளோ ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி வச்சு நம்ம ஒரேடியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா தினமும் ஒன்று கொடுத்தா போதுங்க. ஒன்று சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். அதோட வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அல்சர் ஆகாது. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். அதோட அவங்க நல்லா இதை வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெறும் நெல்லிக்காயை கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்வீட்னஸோடு சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஸ்வீட்டுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த புளிப்பும் கசப்பும் சுத்தமாக தெரியாது. இப்போ பாருங்கள், இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆயிருக்குங்க. இது இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு தட்டுக்கு மாற்றி லைட்டாக ஆற வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஹல்வா மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிட்டோம். லைட்டாக நம்ம கை வந்து சூடு தாங்குகிற அளவுக்கு வந்த உடனே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்படியே வச்சிடலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதோட பெரியவங்களும் கூட சாப்பிட்லாங்க. இதை சாப்பிட்டா இதில் இருக்க நல்ல பலன்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லது இந்த நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காயில் இருக்க அந்த சக்திகள் வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதோட இதை வந்து ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா போதும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடனே ஜீரணமாயிடும். அதோட வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சரியாயிடும். அதோட குழந்தைங்களுக்கு நம்ம முதல்லேருந்தே இந்த மாதிரி பழக்கம் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த நெல்லிக்காயை வச்சு அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த தலைமுடி பிரச்சனையெல்லாம் வராது. நல்ல ஒரு விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையில் எடுத்து இதை பிடிச்சி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுத்தமாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது கசக்குமே புளிக்குமேன்னு சொல்லி குழந்தைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து நெல்லிக்காயில் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்படியே வச்சு ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம அப்படியே தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படியே வச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.